வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. ஏங்க சாப்பிடுங்க. வெண்பா குட்டி, மல்லிமா உனக்கு ஊட்டி விடவா? சரிம்மா. மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு, அதான் உனக்கு நல்லது. சாருக்கு நீ தான் பணம் கொடுத்து நாடி ஜோசியரா நடிக்க வச்சேன்னு சொல்றாரு. எவ்வளவு பணம் கொடுத்த இவருக்கு? நான் செய்யலங்கன்னு ஒப்பாரி வச்சு ஊரை ஏமாத்த வேண்டியது. இந்தாங்க விவாகரத்து பத்திரம். கையெழுத்து கேட்டீங்கல்ல, உங்க ரொம்ப நாள் ஆசை. கையெழுத்து போட்டுட்டேன், வச்சுக்கோங்க. இதை தவிர வேற எங்கேயாவது போடணும்னா சொல்லுங்க. எங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு இதை பத்தி யோசிக்காதீங்க. முதல்ல சாப்பிடுங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு நிதானமா யோசிக்கலாம். சாப்பிடுங்க. மாப்ள தம்பி சாப்பிடுங்க தம்பி. மல்லி, வெண்பா கூட்டி விடு. மல்லி குடு, நான் கை கழுவி. இல்ல இல்ல, நான் ஊத்துறேன். மாப்ள குடு மல்லி, குடு. என்னது? ஒண்ணும் இல்ல, நீங்க கை துடைக்கணும்ல, அதான். இல்ல, உள்ள டவல் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அப்படியா? இதோ டவல் இங்கேயே இருக்கு, இந்தாங்க. கொடுங்க. மாப்பிள்ள தம்பி, ஏற்கனவே சொன்னதுதான், இந்த வீட்டை நீங்க அந்நியமா நினைக்காதீங்க. இது உங்க வீடு. உங்க வீட்டுல நீங்க எப்படி சுதந்திரமா இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க என்ன அப்படி ட்ரீட் பண்ணலையே. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நாங்க என்ன பண்ணோம்? ஐயோ, நாங்க மனசறிஞ்சு எதுவும் தப்பா பண்ணல. தெரியாம ஏதாவது நடந்து போச்சா? அந்த நாகுப்பிள்ள ஏதாவது சொல்லிச்சா என்ன? நாகு இல்ல இல்ல, நான் உங்களை எதுவும் சொல்லல. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதை சொல்றேன். நான் ஒண்ணும் பேசலையே. புரியலங்க. இந்த வீட்ல ஒரு ஆளா என்ன ஃபீல் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எல்லாரும் கோடீஸ்வரம் விஜயா தான் வச்சு ட்ரீட் பண்றீங்க. சாப்பிடு சாப்பிடுங்கிறீங்க, சாப்பிட வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. கை கழுவ தண்ணி ஊத்த ஒரு ஆளு, தொடக்க துண்டு கொடுக்க இன்னொரு ஆளு. இத சொல்றீங்களா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். முத தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அதான். ஐயோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமே அதெல்லாம் செய்யவே மாட்டோம். எல்லாத்துக்கு மேல புது தட்டு கொடுத்து என்னையும் வெண்பாவையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க பாருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஐயோ, நான் தான் மாப்பிள்ள முட்டாள்தனமா அந்த வேலையை பார்த்துட்டேன். சரி, இனிமே எல்லாம் அப்படி நடக்காது, நடக்காம பாத்துக்கிறேன். மல்லி, கூட்டிட்டு போ. ஐயோ, சாரி மாப்பிள்ள, நீங்க போங்க. உங்க வீடு தானே, போங்க. போ, போ. கடவுளே, இவங்க 2 பேருக்குள்ள நெருக்கம் உண்டாகணும்னு நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாம் எதிராதான் போய் முடிஞ்சது. இப்பதான் மாப்பிள்ள மனசு மாறி இருக்கு.
இப்ப அவர் மல்லியை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கடவுளே, 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பா, பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். வெண்பா படுத்துக்கலாம். ஐயோ ஹாட்டா இருக்குல்ல. சரி ஃபேனுக்கு கீழே நேரா படுத்துக்கோ. சரிம்மா. வா. மல்லி நீ? ஆ, நான் அங்க படுத்துக்கிறேங்க. இல்ல வெண்பா நீ பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாள்ல. ஆ, அப்படின்னா அந்த ஓரமாவே படுத்துக்கிறேன். ஆ, பரவாயில்ல மல்லி, நீங்க 2 பேரும் கட்டிலே படுத்துக்கோங்க, நம்ம வீட்ல படுக்கிற மாதிரி. ஆ, இல்ல அந்த வீட்ல படுத்துக்கிற மாதிரி. இது சின்ன கட்டிலுங்க. மல்லிமா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என் கூட தான் படுத்துக்கணும். சின்ன கட்டில் வெண்பா. அப்ப நானும் உங்க கூட ஓரமாவே படுத்துக்கிறேன். ஆ, சரி கட்டிலே படுத்துக்கிறேன். ஓகே. மல்லிமா, ஒரு பிள்ளை தான் இருக்கு. உங்களுக்கு பிள்ளை? நம்ம வேணா ஷேர் பண்ணிக்குவோமா? இல்ல வெண்பா, இரு வந்துடுறேன். வெண்பா, பில்லோ வந்தாச்சு. கொடுங்க மல்லிமா. இல்ல இல்ல பரவாயில்ல. அட கொடுங்க. ஏய் இருங்க மல்லிமா, ஒரு நிமிஷம். மல்லிமா, ஏன் பில்லோ சாஃப்டா இருக்கு, உங்க பில்லோ ஹார்டா இருக்கு. உள்ள அப்படி என்ன இருக்கு? பஞ்சு இல்லையா? கொடுங்க பாப்பா. வெண்பா கொடுங்க விடு மல்லிமா. விடு விடு. கொடுங்க. என்ன மல்லிமா இது? எங்களுக்கு மட்டும்தான் பில்லோவா? நீங்க பாக்ஸ்ல துணி சுத்தி வச்சிருக்கீங்க. ஷ், சத்தம் போடாத. சரி, இது வேணா, நம்ம பில்லோவை ஷேர் பண்ணிக்கலாம். சரி குடு. இந்தாங்க. படு. பாரு, என்கிட்ட டீல் பேசியிருந்தா பெரிய மனசு பண்ணி எதையாச்சும் தூக்கி வீசிருப்பேன். லைஃப்ல அவ செட்டில் ஆயிருப்பா. பைத்தியக்காரி. அவளும் தெருவுக்கு போறா. இப்ப நீயும் அங்கதானே போக போற. இந்த வீடு, காரு, அசைற அசையாத எல்லா சொத்துமே இப்போ என் பேர்ல தான் இருக்கு. நான் யாருன்னு தெரியுமாடா? இப்போ உன் கம்பெனியோட சேர். சாரி 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 இனிமே அது ஏன் கம்பெனி, ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி. போட வெளியில.
ஏங்க என்னாச்சுங்க? மல்லி சாரி. எதுக்குங்க சாரி எல்லாம்? இல்ல நீ முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சாரி, என்ன மன்னிச்சிருன்னு. நான் உன்னை கம்பல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா கூட என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் மல்லி. அப்பதான் எனக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சமாச்சும் குறையும். இல்லனா என்னால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. இல்லனா இப்படி பண்ணிட்டே இப்படி செஞ்சுட்டேன்னு என் மனசு என்ன கொன்னுகிட்டே தான் இருக்கும். என்னங்க பேசுறீங்க? அவ்வளவு குற்ற உணர்ச்சி வர அளவுக்கெல்லாம் இப்ப எனக்கு எதிரா என்ன பண்ணீங்க? உங்க அக்கா பண்ண சதியால இப்படி நடந்து போச்சு. மல்லி, அவளை மட்டும் என் அக்கான்னு சொல்லாத. எனக்கு கேட்கவே காதலா அப்படி கூசுது. சரிங்க, சரி விடுங்க. நான் எதுவுமே சொல்லல. தப்பு பண்ணது நீங்க இல்ல. அவங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? சொத்தெல்லாம் கைவிட்டு போச்சேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களால முடியும். விட்டதெல்லாம் கண்டிப்பா பிடிப்பீங்க. ஜெயிக்க உங்களுக்கு திறமை இருக்கு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை தவிர வேற என்னங்க வேணும்? என்னங்க அப்படி பாக்குறீங்க? வேற எதுவும் வேணாம். நீ இப்படி பேசுறத கேட்கிறப்பவே எனக்குள்ள ஒரு தெம்போ மன தைரியமும் வருது. ஒரு மனுஷனுக்கு அழகே அடுத்தவங்களோட லைஃப்ல ஒரு பிடிப்பை கொடுக்கறதா இல்ல. நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். ஆனா மல்லி, நீ நான் நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மல்லி, ஊரு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் சொல்ல எனக்கு வார்த்தை வரல மல்லி. அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது தனியா வெக்கத்தை விட்டு சொல்லிடலான் இருந்தேன். ஆமா மல்லி, நான் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நீ எனக்காக பேசுறப்போ கூட நான் அந்த விஷப்பாம்போட சேர்ந்துகிட்டு உனக்கு எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன். ரொம்ப தப்பா பேசியிருக்கேன். உன் மனசு கஷ்டப்படும் யோசிக்காம ஒவ்வொரு தடவையும் உன்னை அவ்வளோ காயப்படுத்தி இருக்கேன். நீ உண்மையிலே கிரேட் மல்லி. நான் இவ்வளவு கொடுமைக்காரனா இருந்தும் கூட நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க. என் பொண்ணுக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்க. நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் எவ்வளவு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. வாழ்க்கை பூரா ஏன் நான் சாகுற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட விடாம உனக்கு தேங்க்ஸ் சொன்னா கூட தீராது. ஏங்க ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் தேவையில இருந்தப்போ, வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தப்போ நீங்க தான் எனக்கு அண்டிக்க இடம் கொடுத்தீங்க. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. அதையும் நான் சாகுற வரைக்கும் சொல்லிட்டே இருக்கவா? அதெல்லாம் பழசம் இல்லை. அதை விட உன் பெரியம்மா பண்ண எல்லா விஷயமுமே நியாயம்தான் மல்லி. பொண்ணை பெத்தவங்க யாரா இருந்தாலுமே அப்படித்தான் யோசிப்பாங்க. தான் பொண்ணு தெருவுல நின்ற கூடாதுன்னு அவங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாத்தையுமே சும்மா சொல்லிடக்கூடாது. ஆனா நான் அதையும் புரிஞ்சுக்காம அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி இருக்கேன். டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுன்னு நான் மனசாட்சி இல்லாம பேசியிருக்கேன். என்னெல்லாமோ பண்ணிட்டேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, நீங்க அழக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அழணும் மல்லி, என் மனசு அப்படியே கரைஞ்சிடணும். அது ஆம்பளை வெக்கத்தை விட்டு அழறான்னு நினைக்கிறியா? ஆம்பளைனா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? எனக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. நானும் மனுஷன் தானே ஏன் மல்லி? எனக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா என்ன? ஒவ்வொரு நம்ப கூடாத கண்ணீரும் யாரும் பாத்திர கூடாதுன்னு தான் கண்ணுல இருந்து மனசுக்குள்ள போயிடுது. நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது மல்லி. திரும்பி பார்த்தா என்ன பார்க்க எனக்கே வெக்கமா இருக்கு. அவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா நான் எப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன்? அப்படி நீங்க எனக்கு எந்த கொடுமையும் பண்ணலங்க. நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அழணுமா அழுங்க. நீங்க அழுது முடிக்கிற வரைக்கும் நான் இருக்கேன். போதும் மல்லி, இதை விட வேற என்ன வேணும்? நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். லைஃப் லைன அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மாவே உன்னை கொண்டு வந்து இப்ப நான் உடைஞ்சு போயிருக்கிற நேரம்
என் கண்ணு முன்னால நிக்க வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கலனா என் மனசு ஆறவே ஆறாது மல்லி. ஆனா இப்படி மன்னிப்பு கேட்டா தப்பு. நான் பண்ண வேலைக்கு உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அதான் சரின்னு தோணுது. என்ன மன்னிச்சு. ஐயோ ஏங்க என்னங்க பண்றீங்க? நீங்க எனக்கு தாலி கட்டின புருஷன். நான் உங்களுக்காக பண்ண எதுவுமே இந்த தியாகம் கியாகம் அந்த கணக்குலயே வராது. நீங்க கோவமா அவங்க பேச்சு கேட்டு நடந்துட்டதெல்லாம் குடும்ப கணக்குலயும் வராது. 2 பேர் இருக்காங்களா, நமக்குள்ள வர சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, அவ்வளவுதான். இத நீங்க பெருசு பண்ணாதீங்க, விட்டுருங்க. எல்லாமே இன்னைக்கு ராத்திரி காத்தோட காத்தா போயிரட்டும். விடிஞ்சா புதுசுங்க, அதெல்லாம் இனிமே மறந்துருங்க. இல்ல, இதுக்கு மேலே மல்லிய தவிக்க விடக்கூடாது. என்னோட அன்புக்காக இனி மல்லி ஏங்கவே கூடாது. இப்பவே மனசை திறந்து மல்லி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடணும், மன்னிப்பும் கேட்டுறணும். என்ன ஆனாலும் மாப்பிள்ளைக்கு வந்த கஷ்டம் எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது நாகு. ஆமா. வாழ்க்கை ஒரே நாள்ல எப்படி தலைகீழா மாறுது பாத்தியா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஐயோ சத்தியமாவே தெரியல. மாப்பிள்ளை தம்பி யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு? இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வரணுமா என்ன? ச்சே, எவ்வளவு நல்லா வாழ்ந்த மனுஷன். இந்த சாமிக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? உலகத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நாகு. இந்த வாழ்க்கையில எப்ப எது நடக்கும், யாருக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அத்தை. சாமிக்கு கண்ணு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா சாமிக்கு எல்லா நியாயமும் புரியறது இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. இந்த சூழல்ல மல்லி அவர் கூடவே பக்கபலமா இருக்கிறா. மாப்பிள்ளை தம்பியும் மல்லிய விட்டு கொடுக்காம அவ கூடவே நிக்கிறாரு. அத பாக்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குது. இந்த என்ன பிள்ளை, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிற, நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? மல்லி எப்பவுமே தம்பிக்கு பக்க பலமா தான் இருப்பா. ஆனா உங்க மாப்பிள்ளை தம்பி அப்படி என்னத்த மல்லிக்கு பக்க பலமா இருந்துட்டாருன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற நாகு? மாப்பிள்ளை தம்பி நல்லவர் தான். நல்லவர்னு நீங்க தான் சொல்லிக்கணும் அத்தை. மல்லி நல்லவன்னு வெண்பா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிஞ்சது, ஏன் அவருக்கு புரியாதா? அன்னைக்கு அவங்க அக்கா சொன்னதை வச்சுதானே அவ்வளவு ஆடினாரு. அவங்க சொன்னது தானே வேத வாக்கா இருந்துச்சு அவருக்கு. இப்ப கையில 10 பைசா இல்லாத சமயத்துல நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என் பொண்டாட்டின்னு வந்து நிக்கிறதெல்லாம் எந்த கதையில அத்தை சேர்த்துக்கிறது? எல்லாம் சுயநலம். அப்படிதானே இதெல்லாம் சொல்லணும். சரி 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 விடு. நீயும் தான் ஒரு காலத்துல மல்லிய புரிஞ்சுக்காம நடந்துகிட்ட. இப்ப நீ மல்லிய புரிஞ்சுக்கலையா? அதே மாதிரி மாப்பிள்ளையும் அவளை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எனக்கு என்னவோ தனக்கும் தான் பொண்ணுக்கும் போறதுக்கு வேற இடம் இல்லைன்னு இங்க இருக்காருன்னு தோணுது. நாளைக்கே திரும்ப நல்ல நிலைமைக்கு வந்தாருன்னா வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். என்ன நீ வாய கழுவு முதல்ல, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ 1000 சொன்னாலும் மாப்பிள்ளை மனசுல மல்லிக்குன்னு ஒரு இடம் இருக்குதான். இப்ப மல்லியை ஏத்துக்கிற மனநிலைமைக்கு மாப்பிள்ளை வந்திருப்பாரு. ஆமா ஆமா, இப்ப அவர் மல்லி என் பொண்டாட்டின்னு அவர் ஏத்துக்கிறதுக்கு கூட தயாரா இருப்பாரு. இந்த சொத்து கைய விட்டு போகாம அக்காக்காரி வீட்டை விட்டு அனுப்பாம இருந்திருந்தா மல்லிய பொண்டாட்டியா ஏத்துக்கிற மனநிலைமை வந்திருக்குமா? எல்லாம் சுயநலம் அத்தை. ஏன் பிள்ளை, காலையில அவருக்கு அப்படி அவ்வளவு ஆறுதலா பேசிட்டு அப்படியே விழுந்து விழுந்தெல்லாம் கவனிச்சுட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுற. என்ன பண்ண சொல்றீங்க? காலையில அவர் இருந்த நிலைமைய பார்த்து மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. ஆனா அவர் செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அப்படியே கோவமா வருது. மல்லிய எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காரு தெரியுமா? நாக்கு அப்படியெல்லாம் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி பணம் இருந்ததுனால மட்டும் அவர் மல்லிய வேண்டான்னு நினைக்கல.
அந்த மனுஷனோட சூழ்நிலை மனநிலைமை எல்லாமே வேற. அவர்கிட்ட சொத்து இருக்கோ இல்லையோ, அவர் மல்லியை ஏத்துக்கிட்டாருன்னா மல்லியோட வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். என்னத்த இப்படி பேசுறீங்க? என்ன கேட்டா இப்ப அவர் மனசு மாறி வந்தாலும் மல்லி அவரை ஏத்துக்கவே கூடாது. அப்படி பண்ணாதான் மல்லி எவ்வளவு துடிச்சிருப்பான்னு அந்த வலியோட வேதனை அவருக்கும் தெரியும். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.